வாக்குறுதிகள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளனர். மகளிர் போன்ற ஆண்களுக்கும் இலவச பேருந்து திட்டத்தை அதிமுக வாக்குறுதியாக அளித்துள்ள நிலையில் ஆண்கள் இனி மனைவி அல்லது காதலியுடன் ஓசியில் பயணிக்கலாம் என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இனி பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாகிவிடும் என்றார். திமுக பிரிச்சு விடுச்சு, எங்கெல்லாம் எடப்பாடியா சேர்த்து விட்டாரு. திருத்தங்கள் இருக்கியா, பள்ளியாட்கள் படமாக்க போறியா, உன் மனைவியை கூட்டிட்டு போ, இல்ல உன் காதலியை கூட்டிட்டு போ, 2 பேரும் சேர்ந்தே ஓசியில போங்க, டிக்கெட்டை போட்டு எடுத்துக்கீங்க. அதேபோல விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், அதிமுக 6 சிலிண்டர்களை ஓசியில் வழங்குவதாக வாக்குறுதி அளித்ததாக கூறி பின்னர் சுதாரித்தார். ₹100 கேஸுக்கு மானியம் தராங்க. சரி, 6 கேஸ் வாங்கினா ₹600 தான் ஆச்சு மானியம். அந்த ₹600 கொடுத்தானா, ₹100 கொடுத்தானா, ₹1. நாங்க என்ன சொன்னோம், எடப்பாடி என்ன சொன்னாரு, 6 கேஸ் ஓசியில தரங்க. ஓசியில் சொல்லக்கூடாதுப்பா, அது ரொம்ப மானியமா உங்களுக்கு இலவசமா கொடுக்குறேன். அதிமுகவின் 5 வாக்குறுதிகள் வெறும் ட்ரெய்லர் தான் என்றும் சி வி சண்முகம் கூறினார்.